ஆனால் எப்போதுமே நீதிமன்றம் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்ச்சைக்குரிய பகுதின்னு சொல்கிறாங்க. அது என்ன சர்ச்சைக்குரிய பகுதி? காலம் காலமாக சிறுபான்மை இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய அந்த பள்ளிவாசலில் ஒரு கடவுள் சிலையை கொண்டு போய் வச்சுட்டா அது சர்ச்சைக்குரிய பகுதியாக மாறிடும். அயோத்தியில் அதான் நடந்தது, இப்போ காசியில் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, மதுராவில் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு திருப்பரங்குன்றத்துலையும் அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வகுப்புவாத சக்திகளுக்கு நோக்கம் ஒன்று தான், சர்ச்சைக்குரிய பகுதி என்று ஒரு கலவரத்தை பற்ற வைப்பது, இந்து மக்களுடைய உணர்வை தங்களுடைய அரசியல்பால் திசை திருப்புவது, நீதிமன்றத்துக்கு போவது, தாங்கள் விரும்புகிற நீதியை பெறுவது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு தானா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் மீண்டும் மீண்டும் வலுக்கிறது. அரசியல் கட்சிகள் என்ன வேணால் செய்யலாம், இந்த மாதிரி மதவெறி சக்திகள் செய்யலாம், ஆனால் இவர்களுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் துணை போகலாமா என்கிற கேள்வி ஒரு கவலை எல்லாரும் மத்தியிலும் எழுது. நிச்சயமாக இவர்களை தனிமைப்படுத்துவதும் இந்தியாவுடைய மதச்சார்பின்மை பாதுகாப்பதும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமை. இந்த நீதி என்பது திருத்தப்பட வேண்டும். அடுத்து உயர் நீதிமன்றங்கள் இதில் தலையிட்டு இந்த தீர்ப்பை கிட்டத்தட்ட சுவ மோட்டாவை ரத்து பண்ணணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு.